இது எங்களோட சுகவாழ்வு ஆரோக்கிய நிலையம். அதாவது ஆரம்பகட்ட உடல்நல ஆரோக்கியத்தை கிராம மக்களுக்கு தருவதுடன் மட்டுமல்லாமல் நோய்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய குறிக்கோளாகும். நீங்கள் இப்போ பார்க்கறது எங்களோட சுகவாழ்வு ஆரோக்கிய நிலையம். ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு விரிவாக்க பணியாளரை கொண்டு இயங்குகிறது. எங்களுடைய சுகாதார விரிவாக்க பணியாளரால் உயரம், எடை மற்றும் இடுப்பு சுற்றளவு கூடிய முழு உடல்நல பரிசோதனை வழங்கப்படும். எங்கள் மருத்துவமனையில் காய்ச்சல், சுவாச நோய்கள் முதல் கொண்டு மூட்டு வலி, இரத்த கொதிப்பு மற்றும் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படும். உங்களுடைய நோய்களுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனை, ஊசிகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படும். மேலும் எல்லா விதமான இரத்த பரிசோதனைகளும் செய்யப்படும். கிராம மக்களின் நலன் கருதி நாங்கள் தொடங்கியுள்ள சுகவாழ்வு சர்க்கரை நோய் திட்டம் பற்றி இப்போது பார்ப்போம். நோய்களில் கொடிய நோய் சர்க்கரை நோய். உங்களுக்கு சர்க்கரை நோய் பற்றி தெரியுமா? இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கிறது தான் சர்க்கரை நோய்னு சொல்லுறோம். சர்க்கரையின் அளவு இரத்தத்தில் ஏன் அதிகமாகுதுன்னு தெரியுமா? நாம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சாப்பிட்ட பிறகு குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸை உடலுக்கு தேவையான சக்தியா மாத்துறது தான் இன்சுலின். அந்த இன்சுலின் உற்பத்தி பாதிக்கப்படும் போது குளுக்கோஸ் சக்தியா மாறாம ரத்தத்திலேயே தங்கிடும். அதுக்கு பெயர் தான் சர்க்கரை நோய். இந்த படத்துல நீல நிறத்துல இருக்கிறது குளுக்கோஸ், மஞ்சள் நிறத்துல இருக்கிறது இன்சுலின். அந்த இன்சுலின் குளுக்கோஸா சக்தியா மாத்தி வெளியே அனுப்பும். இரண்டாவது படத்துல இருக்க மாதிரி குளுக்கோஸ் சக்தியா மாறாம ரத்தத்திலே படியறது தான் சர்க்கரை நோய். சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதிப்புகள். சர்க்கரை நோய் கண்களை பாதிக்கும் போது பார்வை குறைதல், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரக கோளாறு, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், கால்களில் புண் மற்றும் ஊனம் ஏற்படவும் வாய்ப்புண்டு. சர்க்கரை நோயின் காரணிகள்: இரத்த கொதிப்பு, மன அழுத்தம், முதிர் வயது, கொழுப்புச்சத்து உணவுகள், உடல் பருமன், முன்னரே குடும்பத்தில் யாராவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் சர்க்கரை நோய் ஏற்படும். சர்க்கரை நோயின் அறிகுறிகள்: அதிக தாகம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சோர்வு, தலைவலி, அதிக பசி, வயிற்றெரிச்சல், மங்கலான பார்வை, உலர்ந்த சருமம் ஆகியவை ஏற்படும். சாப்பிட வேண்டிய உணவு வகைகள்: புரதச்சத்து நிரம்பிய கோதுமை, பருப்பு வகைகள், நார்ச்சத்து நிரம்பிய கீரை வகைகள், நார்ச்சத்து நிரம்பிய காய்கறிகள், முளைவிட்ட பயிர் வகைகள், கேழ்வரகு, கம்பு, பச்சை பட்டாணி, பாகற்காய், வெந்தயம் ஆகியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உணவில் தவிர்த்து கொள்ள வேண்டியவை: மண்ணுக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகள், எண்ணெய் பதார்த்தங்கள், மது அருந்தும் பழக்கம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். உடல் எடையை குறைப்பது நல்லது. மேலும் உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு நலம். நீங்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டுமா? எங்களது சுகவாழ்வு குடும்பத்தோடு வந்து சேருங்கள். எங்கள் சுகவாழ்வு ஆரோக்கிய நிலையத்திற்கு வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வருடத்திற்கான உங்கள் சிகிச்சை முறையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். மருத்துவ ஆலோசனை, மருந்து மாத்திரைகள் மற்றும் எல்லா வகையான இரத்த பரிசோதனைகள் செய்யப்படும். உங்களது நலன் விரும்பி நாங்கள் 2 வகையான சிகிச்சை முறைகளை உங்களுக்காக அளிக்கிறோம். வருடத்திற்கு ரூபாய் 1200. 9 முறை எங்கள் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை, 9 முறை இரத்த சர்க்கரை அளவு பரிசோதனை, வருடம் முழுவதற்குமான மருந்து மாத்திரைகள் வழங்கப்படும். வருடத்திற்கு ரூபாய் 2400. 11 முறை மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை, வருடத்திற்கு 15 முறை சர்க்கரை அளவு பரிசோதனை, வருடம் முழுவதற்கும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படும். மேலும் வருடத்திற்கு 5 முறை உங்கள் வீட்டிற்கே வந்து சிகிச்சை அளிக்கப்படும். வருடாந்திர முழு உடல் பரிசோதனை, வருடத்திற்கு 1 முறை சிறப்பு மருத்துவர் ஆலோசனை வழங்குதல் இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. உங்கள் உடல் நலனை காக்க எங்கள் திட்டத்தில் சேருங்கள். உங்கள் நலனை காக்க நாங்கள் இருக்கிறோம். ஆரோக்கியமாக வாழ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துங்கள். என்றென்றும் உங்கள் நலனில் எமது சுகவாழ்வு.